Hello friends, in this video என்ன பார்க்க போறோம் அப்படினா how to make bootable pendrive without any software using CMD command prompt அப்படிங்கற டாபிக்கை பத்தி தாங்க பார்க்க போறோம். எந்த OS போறதா இருந்தாலும் Windows 7 ஆகட்டும் Windows 8 ஆகட்டும் Windows 10 ஆகட்டும் எந்த OS சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியும் pendrive-ஐ bootable கன்வர்ட் பண்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்ங்க. சோ pendrive-ஐ எப்படி எந்த ஒரு சாஃப்ட்வேருமே இல்லாம bootable pendrive-ஐ கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். ஆன்லைன்ல நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ரூஃபஸ் சாஃப்ட்வேர் இருக்கு, பவர் ஐஎஸ்ஓ சாஃப்ட்வேர் இருக்கு. இந்த சாஃப்ட்வேர்ஸ் மூலமாவும் நீங்க பென்ட்ரைவை பூட்டபிளா கன்வர்ட் பண்ணிக்க முடியும். பட் இந்த வீடியோல கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி எப்படி ஒரு பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவை கன்வர்ட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா உங்க கம்ப்யூட்டர்ல கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணிக்கங்க. ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து ஓபன் பண்ணிக்கங்க. நான் ஓபன் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல டைப் பண்ணனும். இந்த கமெண்ட்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழ கொடுத்திருக்கோம். சோ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னா diskpart. அதுக்கு முன்னாடி பென் டிரைவை உங்களோட கம்ப்யூட்டர்லயோ லேப்டாப்லயோ ப்ளக் பண்ணிருங்க. ப்ளக் பண்ணிட்டு இந்த கமெண்ட்ஸ்ல டைப் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் கமெண்ட் diskpart. நான் என்னோட பென் டிரைவை ப்ளக் பண்ணிட்டேன். ப்ளக் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல diskpart அப்படினு டைப் பண்ணிட்டேன். diskpart குள்ள போயிடுச்சு. செகண்ட் கமாண்ட் என்ன அப்படினா list disk அப்படிங்கற கமாண்ட் வந்து நம்ம டைப் பண்ணனும். சோ list disk அப்படிங்கற கமாண்ட் வந்து நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ என்னோட கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு டிஸ்க் ஷோ ஆகுது. disk 0, disk 1. இது ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு விஷயம், நோட் பண்ண வேண்டிய விஷயம். நீங்க இதுல மாத்தி சூஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்க ஹார்ட் டிஸ்க்ல ஃபைல்ஸ் எல்லாம் எரேஸ் ஆயிரும். சோ கேர்ஃபுல்லா பார்த்து சூஸ் பண்ணனும். disk 0 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல 931 GB காமிக்குது. இட் மீன்ஸ் இது பாத்தீங்கன்னா என்னோட ஹார்ட் டிஸ்க், என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஹார்ட் டிஸ்க். disk 1 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 14 GB காமிக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா என்னோட பென்ட்ரைவ், நான் ப்ளக் பண்ணிருக்க பென்ட்ரைவ். சோ நான் disk 1 தான் சூஸ் பண்ணனும். ஓகேங்களா? இதே மாதிரி இன் கேஸ் உங்க கம்ப்யூட்டர்ல ரெண்டு ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு அப்படினா disk 0 னு காமிக்கும், disk 1 காமிக்கும். பென்ட்ரைவ் பாத்தீங்கன்னா disk 2 னு கூட காமிக்கும். சோ உங்க பென்ட்ரைவ் வந்து எந்த டிஸ்கா காமிக்குது அப்படிங்கறத நீங்க கேர்ஃபுல்லா நோட் பண்ணிட்டு தான் இந்த கமாண்ட் டைப் பண்ணனும். இல்ல மாத்தி டைப் பண்ணிட்டீங்க அப்படினா உங்க ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணிக்கங்க. செலக்ட் disk அதுக்கு அப்புறம் நம்பர். உங்களோட எந்த டிஸ்கோ அதை நீங்க சூஸ் பண்ணனும். சோ என்னோடது பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் disk 1. சோ நான் செலக்ட் disk 1 அப்படிங்கறதை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணதுக்கு அப்புறம் செலக்ட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. ஃபோர்த் கமாண்ட் என்ன அப்படினா clean அப்படிங்கற கமாண்ட் வந்து டைப் பண்ணனும். clean அப்படிங்கற கமாண்ட் எதுக்குன்னு கேக்குறீங்களா? clean கொடுத்தா அந்த பென்ட்ரைவ்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா எரேஸ் ஆயிரும். அதுக்காக தான் இந்த clean அப்படிங்கற கமாண்ட் யூஸ் பண்றோம். சக்சஸ்ஃபுல்லா clean ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா create partition primary அப்படிங்கற கமாண்ட் வந்து நம்ம டைப் பண்ணனும். சோ create partition primary அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டேன். பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கமாண்ட் select partition 1 அப்படிங்கறத வந்து நம்ம டைப் பண்ணனும். இது பாத்தீங்கன்னா நம்பர்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. select partition 1 அப்படிங்கறதையும் டைப் பண்ணிக்கலாம். select partition 1 நான் என்டர் பண்ணிட்டேன். partition 1 வந்து சக்சஸ்ஃபுல்லா செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கமாண்ட் பாத்தீங்கன்னா format fs = ntfs quick இல்லைனா format fs = fat32 quick. இந்த ரெண்டு கமாண்ட்ல ஏதோ ஒரு கமாண்ட் என்டர் பண்ணனும். இது ஒரு முக்கியமான ஸ்டேஜ். என்ன அப்படினா நீங்க எந்த கம்ப்யூட்டருக்கு OS சேஞ்ச் பண்ணனுமோ அந்த கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் MBR partition ஸ்டைல் யூஸ் பண்ணுதா இல்ல GPT partition ஸ்டைல் யூஸ் பண்ணுதா அப்படிங்கறத வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணாம இந்த ரெண்டுல ஏதோ ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படினா OS சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் பண்ண முடியாது. எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. எந்த கம்ப்யூட்டருக்கு OS சேஞ்ச் பண்ணனுமோ அந்த கம்ப்யூட்டர் ஓபன் பண்ணிட்டு disk அப்படினு டைப் பண்ணுங்க. disk அப்படினு டைப் பண்ணீங்க அப்படினா create and format hard disk partitions அப்படின ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓபன் ஆகும். அந்த விண்டோல ரெண்டு டிஸ்க் இருக்கு. disk 0 அப்படிங்கிறது என்னோட ஹார்ட் டிஸ்க், disk 1 அப்படிங்கிறது என்னோட பென்ட்ரைவ் நான் ஆல்ரெடி சொன்னேன். சோ இப்போ நான் disk 0 அப்படிங்கறத ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த வால்யூம்ஸ் அப்படிங்கற டேபுக்கு வந்து நான் போய்க்கிறேன். போய்ட்டா பார்ட்டிஷன் ஸ்டைல் பாத்தீங்கன்னா மாஸ்டர் பூட் ரெக்கார்ட் MBR அப்படினு ஷோ ஆகுது. சோ MBR அப்படினு ஷோ ஆச்சு அப்படினா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணனும். இல்ல எனக்கு வந்து GPT அப்படினு காமிக்குது அப்படினு சொன்னீங்கன்னா செகண்ட் கமாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணனும். ஓகேங்களா? இப்போ என்னோடது பாத்தீங்கன்னா MBR தான் காமிக்குது. சோ நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். format fs = ntfs quick. இதை நீங்க கரெக்ட்டா பார்த்து தான் ஃபார்மேட் பண்ணனும். இப்போ பாத்தீங்கன்னா பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆயிட்டு இருக்கு. 100% கம்ப்ளீட் ஆயிருச்சு. சக்சஸ்ஃபுல்லா ஃபார்மேட் ஆனதுக்கு அப்புறம்
ஆக்டிவ் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ நான் ஆக்டிவ் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஃபைனலாக எக்ஸிட் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். எக்ஸிட். சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்க்பார்ட்லேருந்து வெளியே வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பென்ட்ரைவை பூட்டபிள் பென்ட்ரைவாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கிற ஓஎஸ் ஃபைல்ஸை அந்த பென்ட்ரைவுக்கு டேரெக்டாக நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஓஎஸை சக்ஸஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கணுமா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க.